இன்றைக்கி என்னடான்னு பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்ட்டு சரி அதை எடுத்து வச்சிடலாம் கையோடு அப்படின்ட்டு அதுதாங்க எடுத்து வச்சேன். பார்த்தீங்கன்னா வெங்காயம் 2 கிலோ வாங்கிட்டு வந்துருக்குறேன் அப்படிங்களாட்டா இருக்குது. பார்த்தீங்கன்னா அது கூடையில் எடுத்து வச்சிட்டேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிஞ்ச வெங்காயம் பாதி வச்சுருந்தேங்க, அதையும் தனியாக எடுத்து வச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயும் வாங்கிட்டு வந்துடுது அப்படிங்கன்னு அதையும் கொட்டி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி இருந்துச்சு, சரி தக்காளியும் கொட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதாங்க பண்ணேன். இன்றைக்கி என் மகிட்ட பூரி வேணுமா சப்பாத்தி வேணுமான்னு கேட்டதுக்கு என்ற மக சொன்னால் பூரி தான் வேணுமா அப்படின்னு சொன்னான். அப்படிங்க சரி புள்ள ஆசைப்பட்டுருச்சு அப்படின்ட்டு பூரி தாங்க சொல்லலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா அதில் ஒரு தக்காளி அழுகியே போச்சு. சரி அது பாதியாக அரிஞ்சு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சரி வெங்காய மிளகாலாம் அரிஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதில் ஒரு கூடையில் எடுத்து வச்சேங்க. எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மாவு பேக்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா இது பூரிக்கு பிணைஞ்சி வச்சிடலாம் நல்லா ஊறட்டும் அப்படின்ட்டு பிணைஞ்சிட்டு இருந்தேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு உழுகவே மாட்டேன்ருச்சுங்க. போடுற மாதிரி தான் இருக்குது, ஆனால் உழுகவே இல்லைங்க. பார்த்தீங்கன்னா உப்பு போட்டோன்னா நல்லா கலக்கி வச்சு போட்டு போய் பால் வாங்குறதுக்கு போயிட்டேங்க. போய் பால் வாங்கிட்டு வந்தால் எங்கள் அப்பாவுக்கு சுடு தண்ணி வச்சு காப்பி வச்சு தாட்டி விட்டாச்சுங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வருங்க. பாய்ங்க.